இன்றைக்கி விஜயோட மாநாடு பார்த்துட்ருக்கேன். அவர் கரேஜோடு வந்திருக்காராமா, மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு வந்திருக்காராமா, யாரும் விட மாட்டேறாங்களாமா, பாதுகாப்பு தரமாட்டாங்களாமா, விஜய் பணியூர்லேயே இருக்காங்களாமா, விஜயோட வீடு எங்கே இருக்குன்னு கேட்குறீங்க, விஜயோட வீடு தமிழ்நாடே விஜயோட வீடு தானாமா அப்படிங்கிறாரு. எனக்கு புரியல இவர் என்ன பேசுகிறாருன்னு. எனக்கு மக்கள் நிறையா கொடுத்தாங்க, அதனால் நான் மக்களுக்கு எதாவது செய்யணும்னு நினைக்கிறேன்னு வரேங்கிறாரு. எனக்கு பாதுகாப்பு வேணுமாம்மா, என்னை பார்க்க வர மக்களுக்கு பாதுகாப்பு வேணுமாம்மா. எனக்கு புரியல. தலைவர்கள்லாம் நிற்கிற தலைவர்கள்லாம் பாதுகாப்பு கேட்டு எங்கேயாவது போனாங்களா? தம்பி நீ ரோட்டில் இறங்கி நடப்பா, ஒரு ரோட்டில் 10 நாள் நடந்தேன்னா 20 நாள் நடந்தேன்னா உனக்கு பின்னாடி வரவங்க 4 இடத்துல இவர் தாங்க வர்றாரு போகிறாருன்னு விட்டுருவாங்க. அப்படியே உன்னை சுற்றி நின்னாலும் அரசியல் பண்படுத்து எப்பா என் பின்னாடி சுற்றத்தில் உனக்கு என்ன கிடைக்க போகுது, உன் வேலையை பாரு அப்படின்னு பேசணும். எனக்கு புரியல இவர் பேசுகிறது. இவரோட ஒரு வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் கொடுக்க முடியாதனால பேசுறதுக்குலாம் கட் பண்ணி அப்புறம் பாருங்கள், சொந்தங்கிட்ட வந்து நீதி கேட்குறேங்கிறாரு. நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் யார்கிட்டயே போய் நீதி கேளுங்க. இந்த மாதிரி ஆணவ படுகொலை, அப்புறம் மணல் கொள்ளை, அப்புறம் வந்து இயற்கை சுரண்டல், அப்புறம் ஈத்தேன், அப்புறம் அரசு படையாளர்கள் பிரச்சனை, என்னென்ன திட்டங்களை நிறைவேற்றலை, அதை பற்றி நீங்கள் போய் போராடுங்கன்னு கேட்டால் எனக்காக எல்லோரும் சேர்ந்து போராடுங்கன்றாரு. எனக்கு இது எந்த மாதிரியான அரசியல் இவர் எடுத்து வைக்க முயற்சி பண்ணுறாரு அவருக்கும் தெரியலைங்கிறது அவரும் ஒத்துக்கிறாரு. இந்த இடத்துல எனக்கு எதுவும் தெரியல, நான் வரேன், என்னை வந்து ஆதரிங்க, நான் வந்து நல்லா பண்ணுவேங்கிறாரு. வந்து நல்லா பண்ணுவேங்கிறத விட எக்ஸாமுக்கு நான் பாஸ் ஆயிடுவேங்க, எனக்கு வேலை கொடுங்கன்னு சொல்கிறத விட எக்ஸாம் படிச்சுட்டு போய் பாஸ் ஆகிறதா வேலை வாங்குறது எனக்கு தீர்க்கும். நான் வந்து மக்கள்லாம் என்னை நிறைய காசு கொடுத்தீங்க, நிறைய சோறு போட்டிங்க, இந்த எக்ஸாமில் என்னை பாஸ் மட்டும் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் வந்து வந்தோடனே நல்லா எல்லாத்துக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் நிறைய பண்ணுவேன் அப்படிங்கிறது கிடையாது. எக்ஸாமில் பாஸ் ஆகணும். பேசிக் எக்ஸாம் பொலிட்டிஷியனுக்கு என்ன, மக்கள் நல பிரச்சனைகளை பற்றி பேசணும். அதை விட்டுட்டு எனக்கு பந்தோபஸ்து தரல, அரசாங்கத்துக்கு தான் வேலையா, இவருக்கு பந்தோபஸ்து தரதான் வேலையா, இவர் வெளியே நடந்து மக்களை நெறிப்படுத்தணும், அதுக்கப்புறம் மற்றது பேசணும். வாக்குறுதி வாங்குறாரு, எங்கள் ஓட்டு விசுவாசனத்துன்னு சொல்லிட்டு எப்படிங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையை பற்றி பேச மாட்டாரு, எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து முன்னாடி நிற்க மாட்டாரு. இலைக்கு வர முடியாது, எங்கள் ஓட்டு விசில் எதுக்கு, எங்கள் ஓட்டு விசிலுக்கு அது எனக்கு தெரியல. நாங்கள் வந்து தேட்டருக்கு காசு கொடுத்து பணம் பார்த்தோம், இப்போ நாங்கள் வந்து ஓட்டு உங்களுக்கு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் கூட்ட ஆளுங்க வச்சுருக்கிற எல்லோரும் ஆதரவுனா அதிமுகக்காரங்க, திமுகக்காரங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்க வந்து கெட்ட சக்தி ஒழிக்க வராங்க. ரீசெண்டாக கலைஞரே சொன்னார், அது கூட பெரியாரே சொன்னார், இவர் எல்லாத்தையும் எடுத்து ஒரு கொள்கையை வளர்க்குறாரு, அதே மாதிரி ஒரு கட்சி உருவாக்குறாரு. ஆமாம், அதான் கோர்ட்டில் வந்து ஜட்மெண்ட் கொடுத்தாங்க. அதான் ஆதரவத்தில் வந்து 5000 கோடி 3000 கோடி மாதிரி லாட்டரி மூலமாக சம்பாதிச்சதெல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க. ஆமாம், கட்சி நிதியா அனுபவம் இல்லை, கொள்ளடிக்கலாம் அனுபவம் இல்லை.